தமிழர்கள் பின்பற்றி இருக்க வேண்டிய மறை வேதமே திருக்குறள் தான். இந்த கருத்துக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழிகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம். நாங்க அப்படிங்க என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல் உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்துக்கார பையாவே புலால் உண்ணாமை கூட தான் பாடிட்டு போனான். எடுத்தானு எடுத்து கண்ணுல சுரிக்கிறோம் ஒழுங்குடா. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை யூட்டன் ஃபேக்ட் செக் பண்ணி எழுதியிருந்தோம். இதில் கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல. உடனே சாட்டை துருமுருகன் வந்து உண்மையை மறைக்கும் யூட்டன், வன்மத்தை கக்கிய யூட்டன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஷார்ட்ஸை வந்து போட்டிருக்காரு. என்ன ஆத்திரம், என்ன கோபம், ஸ்டாலினை பத்தி பேசுனா என்ன கோபம் 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 கோபம். உண்மையிலே யார் வன்மத்தை கக்கனா, யூட்டன் என்ன உண்மையை மறைச்சது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் நேற்று சொன்ன பொய், அதில் இருக்கிற என்ன உண்மை அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி போடா. சீமானவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஒரே நிலத்தில் விளையிற அரிசி அது வந்து ரேஷன் கடைக்கும் வருது, வியாபார கடைக்கும் வருது. ஆனால் ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி மட்டும் புழுத்த நாற்றம் அடிக்குது, ஏன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ணன் பேசுனது பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், பாருங்க புழுத்த நாற்றம் அடிக்கிறதுக்கு அரிசிலாம் நெல்லுலாம் வந்து மழையில நனையுது, இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஃபேஸ்புக்கு, எக்ஸ் பக்கத்தில், அது மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலுமே பரப்பிட்டு இருந்தாங்க. சரி, அந்த வீடியோ பற்றி நம்மளும் தேடி பார்த்தோம். அது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது கிடையாது, அது நெல்லும் கிடையாது. அது மத்திய பிரதேசத்தில் கோதுமை வந்து அறுவடை பண்ணி அதை ஆற வச்சிருக்காங்க. அப்போ மழை பெஞ்சு அது நனைஞ்சிருக்குது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்ட இந்த வீடியோ பற்றி தான் யூட்டன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தோம். இதில் தான் உண்மையை மறைச்சிட்டோம், வன்மத்தை வந்து வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சாட்டை துருமுருகன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நான் குமார் அவசரப்பட்டிய சீமானவர்கள் நேற்று ஒரு பொய் செய்தி பேசியிருக்காரு. அதை பற்றி என்னன்றதையும் பார்த்துருவோமே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துல போய் பேசுறாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, சரி, இந்திய ராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படையில போயிட்டு 2 வீரர்கள், இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க. பஞ்சாப்ல நடந்த கலவரத்துல 2 பேர் உடலும் வந்துச்சு. அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்ல தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சு நீங்க பாத்தீங்களா? 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சது பத்தியில. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுத்து? இது எந்த மாதிரியான செயல்? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறீங்க. இதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் எல்லையில் போயிட்டு குண்டடிப்பட்டு இறந்துட்டு அவங்களோட உடல்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது, அவங்களுக்கு எதனா இங்கே பணம் கொடுத்துருக்கீங்களா? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாடை சேர்ந்த ராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து குண்டடிப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய், 20 லட்ச ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. இது போய் கூகுளில் போயிட்டு சும்மா நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே அந்த தகவல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் மேடையில் வந்து என்ன பேசுகிறீங்க, வெறும் கைத்தட்டலுக்காக அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதுவும் பொய்யான விமர்சனமாக வைக்கிறீங்க. நான் மது அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து
உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதுன்னா எனக்கு, என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? செருப்பால தொடப்பக்கட்ட நாயே, என்ன உங்க அம்மா மட்டும் தான் அவனை பெத்து போட்டுருக்கான். எங்க அப்பா அப்பா எல்லாம் என்ன தெருல போட்டு வச்சு போயிட்டாங்களா? உங்க அம்மா மட்டும் மன அழுத்தம் ஆனாங்களா? என்னைய தேவையான கூப்பிட மாதிரி எங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்களா? நீ ஆண் வர்க்கத்துக்கே அசிங்கம்டா. பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு எதுக்கு தினோ வீடியோஸ் தேவையா இருந்துச்சு? நீ சொல்லு ஜட்ஜு கிட்ட. நீ தான் வந்து சொல்லிட்டு இருக்கிற, நீ தான் எழுதி கொடுக்க சொல்ற. திமுக இதை பண்ண வச்சுச்சு. நீ கூட்டிட்டு வந்த மாமா பையன் மதுரை செல்வம் தான் இதை பண்ணா. சீமான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல சொல்றேன் தம்பி, இதுக்கு வந்து உலகமே எனக்கு தெரிந்து எனக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாலும் நான் வந்து என்னோட மனசாட்சியை தொட்டு சொல்வேன். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நீ சொல்றல, ஒரு அப்பனுக்கோ ஆத்தாளுக்கோ பொண்ணு நீ சொல்றா. ராமநாதபுரத்துல நீ உங்க அம்மாவோட பால் குடிச்சது உண்மையானா நீனும் தமிழன் தாண்டா, நானும் தமிழச்சி தாண்டா. நீ வாடா, நீ வா. இனி ஒரு நாக்கு எங்க அண்ணனையும் மற்ற பெண்களையும் ஒன்றுபடுத்தி பேசுமே, ஆனால் தாயும் மகளுமாக பேசுங்கள், அண்ணனின் தங்கையாக பேசுங்கள், தகப்பனின் மகளாக பேசுங்கள். வேற எந்த உறவையாவது சொல்லி பேசுனீங்க, நடக்கிறது வேற. அனைத்து பெண்களும் கொந்தளிச்சிருக்கோம் சொல்லிட்டாமா. என்ன பேச்சு இது? நீ எல்லாம் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது. நீ யாராவது காசு கொடுத்தா வீட்டின் கஷ்டங்களுக்கு விலைமாதாக போகக்கூடிய பெண்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். காளியம்மா வந்து சீமானோட குலதெய்வமா? ஏன்னா கடா வெட்டணும்னு வந்து ஒரே கத்துனாங்க. தாயே, நீ வந்து 2007 2008 எல்லாம் நீ வந்து உங்க அண்ணன் கூட வந்து நீ ஒன்னும் கிடையாது. நீ காளியம்மான்னா நான் உன்னோட ஆத்தா. சும்மா ஏதோ ஒரு நாய்ங்க குலைக்குதுன்ற மாதிரி சும்மா குலைச்சிட்டு இருக்கீங்க. காளியம்மா வந்து என்னை பத்தி பேசணுமா? எனக்கு டைரக்டா சீமான் கிட்டே கேக்குறேன். காளிமாலாம் எனக்கு செருப்பு, காளிமாலாம் எனக்கு செருப்பு. பொத்திட்டு போக சொல்லுங்க. என்கிட்ட அதெல்லாம் வேண்டாம். வெற்றுவாளா காளியம்மா என் மேல கை? வெற்றுவாளா? உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் அவளை பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மாமாவை நீ நல்லதா நினைக்காத, பின்ன கேட்டுக்கிட்ட அவங்க என்னுடைய ஊர்ல பிஎஸ்சி படிக்கிறவங்க பையங்கள்லாம் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க எங்களோட சேரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தனி பால் வீட்டில். படிக்காதவங்களெல்லாம் வந்து கண்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது. தமிழ் சொசைட்டினுடைய என்ன சொல்ல இந்த சொசைட்டி, படிக்கிறவனை முன்னால் தூக்கி வை அப்படின்னு வீட்டில் சொல்லுது. அதனால தான் படிப்புக்கு எதிராக பேசுகிற எந்த அரசியல் அமைப்பையும் தூக்கி தூர வீசிடுது தமிழ்நாடு. மாடு மேய்ப்போம், பனை ஏறுவோம், போட வெளியது அவையத்துள் முந்தி இருக்க செய்யு சொல்லுது. அதெல்லாம் என்னென்னா, காலேஜில் தோற்று போனவன், ஐடியில் தோற்று போனவன், ஐடியில் நார்த் இந்தியனோட காம்பேட் பண்ணாதவன், ஆமாம் சார் நம்ம போய் பணையேறி தான் சார் தீரணும், நாட்டை காப்பாற்றி தான் தீரணுமா, நம்ம விட்டுருணும் போய் ஏறிக்கன்றணும். நமக்கும் எதுக்கு போட்டி நிறையா போட்டோம். அது ஒரு சின்ன கூட்டம் தானே. கருப்பட்டி காப்பி தான் குடிப்போம், குடிச்சிக்க அப்படின்றோம். கருப்பட்டியை விட சீனி நல்லா இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துட்டோம்னா ஒத்துக்க வேண்டியது தானே.